ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம். முக்கிய செய்திகள். நாட்டின் 77வது குடியரசு தினம். தேசிய கொடியேற்றி காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் ஆளுநர் கைலாஷ்நாதன். ஜனவரி 30ஆம் தேதி தொடங்கவுள்ள மலர் கண்காட்சி. புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் ஏற்பாடுகள் மும்முரம். குடியரசு தின விழாவையொட்டி புதுச்சேரி தியாகிகள் கௌரவிப்பு. பல்வேறு துறைகளில் புதுச்சேரி முன்னேறி வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம். புதுச்சேரியில் அரசு பள்ளி ஆசிரியையிடம் 10 லட்சம் ரூபாய் மோசடி. சைபர் கிரைம் காவல்துறை தீவிர விசாரணை. இனி விரிவான செய்திகள். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. நாட்டின் 77வது குடியரசு தின விழாவையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நாட்டின் 77வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியிலும் குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குடியரசு தின விழாவையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரம்மாண்டமான பந்தல் அமைக்கப்பட்டு விழா ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் குடியரசு தின விழாவையொட்டி ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். முன்னதாக ஆளுநர் கைலாஷ்நாதனை தலைமைச் செயலர் சரத் சௌகான் வரவேற்று அழைத்து சென்றார். தொடர்ந்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருது மற்றும் ரொக்க பரிசுகளை வழங்கி வாழ்த்து கூறினார். மேலும் காவல்துறையினர், தீயணைப்பு படையினர், முன்னாள் ராணுவத்தினர், தேசிய மாணவர் படையினர், அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதனையை வெளிப்படுத்தும் விதமாக அலங்கார வாகன ஊர்வலம் நடைபெற்றது. பள்ளி மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், அமைச்சர் ஜான்குமார் மற்றும் அமைச்சர்கள், அரசு கொறடா ஆறுமுகம் மற்றும் செல்வகணபதி எம்பி, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், அரசு செயலர்கள், காவல்துறை உயரதிகாரிகள், அரசு உயரதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் விழாவில் கலந்து கொண்டனர். மேலும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பலரும் குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களின் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகளை ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். சகோதரத்துவமே எங்களின் மேன்மை. மதச்சார்பற்ற நாடு நம் இந்திய திருநாடு. அரசியலமைப்பு தந்த உரிமைகளையும் கடமைகளையும் உணர்ந்து நாடு செழிக்க நற்செயல் புரிந்து உணர்வுகளுக்கு மதிப்பளிப்போம், வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம். இந்த இந்திய குடியரசு நாட்டின் பெருமைகளை மிடுக்காய் நடையில் ஏந்தி வீரநடையிட்டு வருகிறார்கள் நமது காவல்துறையின் ஆயுதப்படை பிரிவு ஆண்கள். அவர்களை தொடர்ந்து காவலர் இசைக்குழு, போலீஸ் பேண்ட், ஆண்கள் மற்றும் பெண்கள், கமாண்டோ மென் அண்ட் விமன், தொடர்ந்து ஊர்காவல் படைப்பிரிவு ஆண்கள், ஹோம் கார்ட்ஸ் மென், பெண்கள், ஃபயர் சர்வீஸ், சர்வீஸ்மேன், அவர்களை தொடர்ந்து தேசிய மாணவர் படையின் முதுநிலை தரைப்படை பிரிவு ஆண்கள்,
NCC Senior Division Boys Army. அவர்களைத் தொடர்ந்து தேசிய மாணவர் படையின் முதுநிலை கடற்படை பிரிவு ஆண்கள். NCC Senior Division Navy. தொடர்ந்து தேசிய மாணவர் படையின் முதுநிலை விமானப்படை பிரிவு ஆண்கள். படையின் முதுநிலை தரைப்படை பிரிவு பெண்கள். NCC Senior Wing Army. அவர்களைத் தொடர்ந்து தேசிய மாணவர் படையின் முதுநிலை கடற்படை பிரிவு பெண்கள். NCC Senior Wing Navy. தொடர்ந்து தேசிய மாணவர் படையின் முதுநிலை விமானப்படை பிரிவு பெண்கள். NCC Senior Wing. தேசிய மாணவர் படையின் இளநிலை தரைப்படை Divisions Combined Army Navy. படையின் இளநிலை Combined Army Navy Air Force. அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி புதுச்சேரி. VOC Government Boys Higher Secondary School புதுச்சேரி. அவர்களைத் தொடர்ந்து ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளி காராமணிக்குப்பம் புதுச்சேரி. ஜீவானந்தம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காராமணிக்குப்பம் புதுச்சேரி. அவர்களைத் தொடர்ந்து இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளி ஆண்கள் இந்திரா நகர் புதுச்சேரி. இந்திரா காந்தி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாய்ஸ் இந்திரா நகர் புதுச்சேரி. சுப்பிரமணிய பாரதியா கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் புதுச்சேரி. அவர்களைத் தொடர்ந்து திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி புதுச்சேரி. திருவள்ளுவர் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் புதுச்சேரி. தொடர்ச்சியாக அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி புதுச்சேரி. அன்னை சிவகாமி கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் புதுச்சேரி. அவர்களைத் தொடர்ந்து PM ஸ்ரீ சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி முதலியார்பேட்டை புதுச்சேரி. PM ஸ்ரீ சின்னா தொடர்ந்து PM ஸ்ரீ MOH ஃபருக் மரைக்காயர் அரசு மேல்நிலைப் பள்ளி காலாப்பேட் புதுச்சேரி. PM ஸ்ரீ MOH ஃபருக் மரைக்காயர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காலாப்பேட் புதுச்சேரி. ஃபர்ஸ்ட்
புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் 30ஆம் தேதி மலர் கண்காட்சி நடைபெற உள்ளதையொட்டி ஸ்டால்கள் அமைக்கும் பணிகளில் ஊழியர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தில் மலர் கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஜனவரி 30 மற்றும் 31, பிப்ரவரி 1 ஆகிய 3 தினங்களில் மலர் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதையொட்டி தாவரவியல் பூங்காவில் ஸ்டால்கள் அமைக்கும் பணியில் ஊழியர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் லாஸ்பேட்டை பகுதியில் பயிரிடப்பட்ட பூக்கள் கண்காட்சிக்காக தாவரவியல் பூங்காவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. மேலும் ஒரு சில தினங்களில் பெங்களூரிலிருந்து பல்வேறு விதங்களில் பூக்கள் வரவழைக்கப்பட உள்ளன. மலர் கண்காட்சியில் பல்வேறு வண்ணங்களில் பல்வேறு விதங்களிலான பூக்கள் மற்றும் செடிகள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. மலர் கண்காட்சியொட்டி தாவரவியல் பூங்கா முழுவதும் சுத்தம் செய்யும் பணிகளிலும் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். உள்ளூர் மட்டுமின்றி சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்காட்சிக்கு வருகை தர உள்ளதால் குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. குடியரசு தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி தியாகிகளை முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு பரிசு கொடுத்து கௌரவித்தார். இந்திய திருநாட்டின் குடியரசு தினத்தையொட்டி புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தியாகிகளை கௌரவிக்கும் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதுச்சேரியைச் சேர்ந்த 619 தியாகிகளுக்கு சிறப்பு பரிசாக 3000 மற்றும் இனிப்புகளை வழங்கி வாழ்த்து கூறினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர், நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகளை கௌரவிப்பது தனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் என்றார். மேலும் நமது தேச தலைவர்கள் கண்ட கனவுகளின்படி அனைத்து துறைகளிலும் நாடு வளர்ச்சியடைந்து வருகிறது எனவும் உலக நாடுகள் வியந்து பார்க்கும் அளவிற்கு நாடு முன்னேறியுள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், தொழில்நுட்ப உலகில் நமது நாடு பல்வேறு வளர்ச்சிகளை எட்டியுள்ளதாகவும் அதற்கு கல்வி மிக முக்கியமானது என்றார். புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைந்து வருவதை மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேலும் அனைவருக்கும் அடிப்படை கல்வி முதல் பட்டப்படிப்பு வரையிலான கல்வியை அரசு வழங்கி வருவதாக கூறிய முதலமைச்சர், ஏழை மக்களுக்கான வீடு கட்டும் திட்டத்தில் உதவித்தொகை 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் முதல் தவணையாக 1350 பயனாளிகளுக்கு உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும் என்றார். அனைவருக்கும் கல்வீடு என்ற நிலையை அரசு உறுதி செய்துள்ளதாகவும் நாட்டின் தலைவர்கள் எண்ணியபடி புதுச்சேரி மாநிலம் பல்வேறு துறைகளில் முன்னேறி வருவதாகவும் அவர் கூறினார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் மேத்யூ பிரான்சிஸ், தியாகிகள் நலப்பிரிவு சார்பு செயலர் ஹிரண் மற்றும் தியாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அரசு பள்ளி ஆசிரியையிடம் 10 லட்சம் ரூபாய் ஆன்லைன் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. புதுச்சேரி மடுகரை பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியை ஒருவரின் செல்போன் எண்ணுக்கு குறுந்தகவலுடன் கூடிய லிங்க் ஒன்று வந்தது. அதை அவர் கிளிக் செய்தபோது செயலி ஒன்று பதிவிறக்கமானது. சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து பல்வேறு தவணைகளாக 10,200,000 ரூபாய் மாயமானது. இதை அறிந்து அவர் அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து உடனடியாக அவர் சைபர் கிரைம் காவலில் புகார் அளித்தார். இதேபோல நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவரின் செல்போன் எண்ணுக்கு அழைப்பு வந்தது. அதில் பேசிய நபர் தன்னை வங்கி அதிகாரி என அறிமுகம் செய்து கொண்டு கிரெடிட் கார்டு உச்சவரம்பை உயர்த்தி தருவதாக கூறியுள்ளார். இதை உண்மை என நம்பிய அவர் அவரது தனிப்பட்ட வங்கிக் கணக்கு பற்றிய விவரங்களை அவரிடம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 50,200 ரூபாய் மோசடி செய்யப்பட்டது. இதேபோல கரியமாணிக்கம் பகுதியைச் சேர்ந்தவரிடம் 70,000 ரூபாய், பாகூரைச் சேர்ந்தவரிடம் 20,000, அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவரிடம் 500 ரூபாய் ஆன்லைன் மோசடி செய்யப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 2 தினங்களில் 5 நபர்களிடம் 11,40,000 ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளது குறித்து சைபர் கிரைம் காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு நுழைவு வாயிலில் இருசக்கர வாகனங்கள் முறையின்றி நிறுத்தப்படுவதால் சிகிச்சை பெற வரும் நோயாளிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். புதுச்சேரி சட்டசபை அருகே அமைந்துள்ள அரசு பொது மருத்துவமனைக்கு உள்ளூர் மட்டுமின்றி புதுச்சேரியை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களிலிருந்தும் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் சிகிச்சைக்காக வருகின்றனர். இந்நிலையில் அரசு பொது மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு நுழைவு வாயில் முன்பு போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படும் விதமாக இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன.
அவசர சிகிச்சை பிரிவு நுழைவு வாயில் என்பதால் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என பதாகைகள் வைத்து அறிவுறுத்தியும் பாரிகார்டுகள் அமைத்து தடுப்புகள் வைக்கப்பட்டிருந்தும் பொதுமக்கள் அலட்சியத்துடன் செயல்படுவதாக சிகிச்சைக்கு வரும் நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இருசக்கர வாகனங்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக தாறுமாறாக நிறுத்தப்படுவதால் அவசர சிகிச்சைக்கு வரும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் உரிய நேரத்தில் மருத்துவமனைக்குள் செல்ல முடியாமல் நோயாளிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். எனவே நோயாளிகளின் நலன் கருதி அப்பகுதியில் வாகனங்களை முறையாக நிறுத்த வேண்டுமென பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் பிப்ரவரி 14ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படவுள்ள நிலையில் 89.87% பேர் வாக்காளர் கணக்கெடுப்பு படிவத்தை பூர்த்தி செய்து திரும்ப அளித்துள்ளதாக தேர்தல் துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் சட்டசபை தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகின்றன. இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி புதுச்சேரி சட்டசபை தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் துறை முடுக்கிவிட்டுள்ளது. சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக வீடு வீடாக கணக்கெடுப்பு படிவம் கொடுத்து விவரங்கள் பெறப்பட்டுள்ளன. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மொத்தமுள்ள 10,21,578 வாக்காளர்களில் 9,18,111 பேர் கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பித்து தேர்தல் துறையின் நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு அளித்துள்ளனர். 89.87% பேர் தேர்தல் துறையின் படிவத்தை பூர்த்தி செய்து திரும்ப கொடுத்துள்ளனர். கணக்கெடுப்பு பணிகளில் 2 மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், 30 வாக்காளர் பதிவு அதிகாரிகள், 30 உதவி வாக்காளர் பதிவு அதிகாரிகள், 30 கூடுதல் உதவி வாக்காளர் பதிவு அதிகாரிகள் மற்றும் 1099 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்றனர். சட்டசபை தேர்தலுக்காக ஓட்டுச்சாவடி நிலை முகவர்களின் எண்ணிக்கை 888 2729 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வெளிப்படைத்தன்மையும் சம்பந்தப்பட்ட அனைவரின் பங்கேற்பும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் துறை தெரிவித்துள்ளது. சட்டசபை தேர்தலில் வாக்காளர்களின் வசதியை மேம்படுத்தவும் வரிசையை நிர்வகிக்கவும் ஒவ்வொரு ஓட்டுச்சாவடிக்கும் அதிகபட்ச 1200 வாக்காளர்கள் என்ற அடிப்படையில் சீரமைப்புகள் செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் ஏற்கனவே இருந்த 962 ஓட்டுச்சாவடிகள் எண்ணிக்கை 1099 உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் ஓட்டுச்சாவடியில் வாக்காளர்கள் நீண்ட நேரம் வரிசையில் நிற்பது தவிர்க்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எந்தவொரு தகுதியான வாக்காளரும் விடுபட்டுவிடக்கூடாது என்ற நோக்கில் தேர்தல் துறை தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறது. பிப்ரவரி 14ஆம் தேதி புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி கூட்டணி குறித்து இந்த மாத இறுதிக்குள் அறிவிப்பு வெளியிடப்படும் என அக்கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக பேரணி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அக்கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்த அவர், தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை முடிவு உறுதி செய்யப்படவில்லை என தெரிவித்தார். ஆளும் அரசை பல்வேறு விஷயங்களில் எதிர்த்து வரும் நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஆசி பெற்றது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், முதலமைச்சரை சந்தித்தது பொங்கல் விழாவிற்கு அனுமதி கேட்டு மட்டுமே தவிர அரசியல் நோக்கம் இல்லை என பதிலளித்தார். மேலும் அரசியலை பொறுத்தவரை சுய லாபத்தை விட மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதே தனது நோக்கம் என்றும் அவர் கூறினார். மேலும் தன்னுடைய நிலைப்பாடு மாற்றத்திற்கு எந்த அரசியல் அழுத்தமும் காரணமில்லை என்று கூறிய அவர், ஆரம்பத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் பயணித்த நிலையில் அங்கு உரிய அங்கீகாரம் இல்லாததால் தனி கட்சி தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தனித்து போட்டியிட்டு பெரும்பான்மை தொகுதி பெற்று ஆட்சி அமைத்தாலும் மத்திய அரசின் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே நல்லாட்சி தர முடியும் என்று கூறிய அவர், கூட்டணி விவகாரத்தில் மக்களுக்கு நன்மை செய்யும் முடிவை எடுக்க உள்ளதாக கூறினார். மேலும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு ஆதரவு அளித்து வருவதாக கூறிய அவர், இந்த மாத இறுதிக்குள் கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம விஜய் அவர்களோட தான் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க இப்ப காங்கிரஸ் போறேன்னு சொல்லி அவங்க ஏமாத்திருக்காங்க. இப்ப இன்னைக்கு தான் ஏதோ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சன் டிவில தான் இன்னைக்கு நியூஸ் பார்த்தோம். இந்த மாதிரி அவங்களுக்கு 25 சீட் வந்து டிஎம்கேல கொடுத்துருக்காங்க சொல்லி இதை நம்ம முன்னாடி எதிர்பார்த்ததான். ஸோ அதனால தான் நம்ம தாவேக்கா கூட நம்ம பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். இந்த இந்தியா அலையன்ஸ்க்கும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். எதுவுமே இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆகல. எல்லாம் அவங்க கதையை சொல்றாங்க. இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. நம்ம வந்து
யூனியன் டெரிட்டரியில் இருக்கோங்கிறத மறந்துடக்கூடாது. நம்ம வந்து இது என்னோட குறிக்கோளோ என்னோட நோக்கத்தை விட மக்களுக்கு என்ன தேவைங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க நாராயணசாமி பார்த்திருப்பீங்க, இவங்க கவர்னர் ஆபீஸ் போயிட்டு வந்தாலே தவிர அவரால் என்ன ஜெயிச்சு சிஎம் ஆகி என்ன பண்ண முடிஞ்சது? நம்ம ஒரு விஷயம் இறங்குறோம்னா நம்ம சுயமா நம்மளோட சொந்த லாபத்துக்காக இல்லாம இது மக்களுக்காக வரும். மக்களுக்காக நாளைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்டிங் வரணும், அந்த ஃபண்டிங் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நாளைக்கு எந்த ப்ராஜெக்ட் சைன் பண்ணாலும் 10 லட்சத்துக்கு மேல ஒரு சிஎம் சைன் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நம்பி இருக்கிற ஒரு யூனியன் டெரிட்டரியை போய் இது ஸ்டேட் வுடா இருந்தா கூட வேற கதை. அப்படி இருக்கும்போது நீங்க எதை நோக்கி போக முடியும்? நீங்க யாரோட ஆதரவு இருந்தாதான் நம்ம வந்து மக்களுக்கோட நல்ல விஷயங்கள், மக்களுக்கு தேவையான ஸ்கீம்ஸ், இங்க புது ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும், நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும்னா நீங்க யாரு இங்க ஆட்சியில் இருக்காங்களோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் எல்லாம் நீங்க எப்படி பண்ண முடியும்? அதான் நான் சொல்றேன். பி டீம்ங்கிறது வந்து மறைமுகமா வேலை செய்யறது தான் பி டீம். நான் தான் சொல்றேன், நான் 2014 இருந்து பிஜேபி தான் இருந்தேன். நான் தான் உங்ககிட்டயும் சொல்றேன், இது காலங்காலம் சொல்லிட்டு தானே இருக்கேன். நான் போய் மறைமுகம் அவங்க வந்து எனக்கு அங்கீகாரம் கொடுக்கல, எனக்கு சீட்டு கொடுக்கல, அதனாலதான் நான் கட்சி ஓபன் பண்றேன். கட்சி ஓபன் பண்ணி இன்னைக்கு செயல்பாடு பார்த்துட்டு இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கூட அலைன்ஸ் வரணும்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு நம்மளும் இன்னைக்கு வந்து லாஜிக்கலா வச்சு யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசத்துல வந்து நம்ம வந்து தனித்து நம்ம ஜெயிச்சுட்டு வந்துட்டாலும் இங்க ஒன்னும் சாதிக்க முடியாது. சாதிக்காம நான் திரும்பி ஊருக்கு போறதுக்காக என்னோட தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அரசியலுக்கு வரோம். நம்ம வந்து நின்று ஜெயிச்சு மக்களுக்கு ஏதாவது நம்ம பிரயோஜனமா இருக்கணுமே தவிர அதுக்கு பேசாம நான் இருக்கிற வேலையை பார்த்துட்டு நான் அதை சம்பாதிச்சுட்டு போயிடுவேன். எதுக்காக வரோம்? அரசியல வந்து நம்ம வந்து மக்களுக்கு நல்ல செய்யணும் வரோம். அதுக்கு என்ன நல்ல விதமோ அதுதான் நம்ம அலைன்ஸ்ங்கிறது. அது ஓப்பன். நான் ஃபர்ஸ்ட் டிவி கூட தான் நான் அலைன்ஸ் பண்றோம்னு ஒரு பிளான் இருந்தது. இப்ப மத்த அலைன்ஸ் ஓப்பன் ஆகுது. அது நான் பாப்பேன். என்னைக்கா இருந்தாலும் அவங்க திமுகவோ இல்ல காங்கிரஸ் கூட போக முடியாது. அது என்னைக்குமே எனக்கோட இனத்தையும் என்னோட மொழிக்காகவும் இந்த தேசத்துக்காக துரோகம் செஞ்சவங்களோட நான் என்னைக்குமே அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது நான் வந்து எனக்கு ஆப்ஷன் இருக்கிறது 2-3 ஆப்ஷன் தான் இருக்கு. அது நான் எக்ஸ்ப்ளோர் தானே பண்ண முடியும். இல்லங்க அவரு தான் பாத்துங்க. நீங்க ஓப்பனாவே வீடியோல பாப்பீங்க. சுனாமி வீடியோல வந்து பேசும்போது அது அம்மாவே சொல்லும், இவர் வந்து அந்த மாதிரி தமிழ் தெளிவா சொல்லும், அந்த ஆளு வந்து அப்படியே மாத்தி சொல்றேன்னு இங்கிலீஷ்ல போய் சொல்லிட்டு இருப்பாரு. நீங்க அவருக்குள்ள நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க அவர் சொல்றதெல்லாம் ஒரு வார்த்தையா எடுத்து நம்ம கிட்ட பேசுறது வந்து. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,915 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 3,720 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.